டு காட். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்களை அவர் சூழ்ந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தமானது, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்திருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அவர் சொன்னவர் யாரோ ஒருத்தர் அல்ல, வாக்கு மாறாத தேவன். அவர் சொல்லுகிறார், நான் பொய் சொல்வதற்கு மனுபுத்திரன் அல்ல என்று சொன்னவர் தான் இன்னைக்கு சொல்கிறார், நான் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியம், உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியமான காரியம் என்று தேவன் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரலோகத்தின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீங்களே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு அந்தபடி என்று சொன்ன எங்கள் மகாபெரிய தெய்வமே, மக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நீர் வாழ்கிறது நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, சுகமாக்குவீராக, வழி நடத்துவீராக என்று சொல்லுகிறோம் ராஜா. நீ தேவனுடைய பிரசன்னம் அந்த பிள்ளைகளை எப்பொழுது சூழ்ந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எத்தனை நல்ல தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. உங்க சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களை சுகமாக்கும்படிக்கு, எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, எங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படிக்கு நீர் இந்த பூமிக்கு வந்தீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை பலியா நீர் ஒப்பு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் சொல்லலாமா? ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தாவீது எப்படி சொன்னானோ அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பயப்பட தேவையில்லை, திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் வேதத்தை நம்ம எடுத்து தியானிச்சு பார்க்கும் பொழுது அவர் ஃப்ரீக்வெண்டா பேசுகிற ஒரு வேர்டு எடுத்து தெரியுமா? ஏன் பயப்பட்டீர்கள், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நாம் வேத புஸ்தகத்தில் ஃப்ரீக்வெண்டா பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, அவர் தான் சொல்லுகிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உம்முடைய கோல் உமது தடியும் என்னை தேற்றும் என்று பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் இந்த புஸ்தகத்தில் இந்த ஜீவ வார்த்தையை வைத்திருக்கிறார். காரணம் என்ன? உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகளை தாண்டி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஐயோ, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னையை யாரு காப்பாற்ற முடியும், இந்த சிச்சுவேஷன்ல இருந்து என்னையை யாரு தூக்கி எடுக்க முடியும் என்று அங்கலாய்க்கிற தேவ பிள்ளைகள் ஏராளம் ஏராளம். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டதுனால இந்த வார்த்தையை சொல்ல முடியும். இல்லை என்றால் பேங்க்ல நிறைய லோன் வாங்கி அந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டதுனால இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஆண்டவரே, என்னையை யாரு தூக்க கூட முடியும், நான் போகிற வழியில ஒருவனும் என்னை தூக்க முடியாதே என்று அங்கலாய்க்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க மரண இருளில் பள்ளத்தாக்குல போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நான் உன் கூட இருக்கிறதுனால நீ சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க கைகளை தூக்கி சொல்லலாமா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க சொல்லுங்களேன். உங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஏன் என்றால் அந்த பகுதி பிற்பகுதி சொல்லுகிறது, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவரீர் என்னோடு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நாம சொல்லணும், ஆண்டவரே நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுகிறேன். ஒரு சின்ன பிள்ளை ஒரு அப்பாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணுது. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா பிஸியான ரோடு,
நிறைய ட்ரக்கு வருது, பஸ் வருது, பைக் வருது, எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணுது? அப்பாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு ரிலாக்ஸ்டாக சாங் பாடிக்கிட்டு அப்பா கூட அந்த ரோடை கிராஸ் பண்ணுது. ஆனால் அப்பா என்ன பண்ணுறாரு? இந்த பிள்ளை மேலே எந்த வண்டியும் முட்டிடக்கூடாதேன்னு ஜாக்கிரதையோடு அந்த பிள்ளை என்ன பண்ணுறாரு? அந்த ரோடை கிராஸ் பண்ணி கொண்டு வருகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பாருங்களேன், அந்த பிள்ளைக்கு ஏன் கொஞ்சம் கூட பயம் கிடையாது? ஏனென்றால் அது அப்பாவுடைய கையை பிடிச்சிருக்குது. அப்பா என் கூட இருக்கிறாரு, அதனால் எந்த ட்ரக்கும் எந்த பஸ்ஸும் எந்த பைக்கும் என்னைய மோத முடியாதுன்ற நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு இருந்ததுனால தான் அந்த பிள்ளை டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக வந்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நானும் நீங்களும் சொல்ல முடியுமா? என் கையை எங்கள் அப்பா பிடிச்சிருக்கிறாரு, அதனால் நான் மரண இருளில் பள்ளத்தாக்குக்குள்ளே போகக்கூடிய சிச்சுவேஷன் வந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். காரணம் என்ன? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. ராஜா, உம்முடைய வல்லமை என்னை சூழ்ந்திருக்கிறது. பிசாசினுடைய ராஜ்யங்கள் என்னை எந்த விதத்திலும் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன? கர்த்தருடைய கரம் எனக்காய் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வது லகுவான காரியம் எனக்கு பிரியமானவர்களே. ஆனால் அவர் வைக்கிற ஒரே கண்டிஷன், நீ நிறைய ப்ரேயர் பண்ணணும், நீ நிறைய பைபிள் வாசிக்கணும் அப்படின்றது கிடையாது. அதெல்லாம் செய்வது ரொம்ப நல்லது தான். ஆனால் அவர் சொல்கிற காரியம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தான் நாம் என்ன பண்ணுறோம்? வேதத்தை எடுத்து இரவும் பகலும் தியானிக்கிறோம். தியானிக்கிறதுனால தான் சங்கீதம் சொல்லுது, 1 பாக்கியவானாய் இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். காரணம் என்ன? டே அண்ட் நைட், ராத்திரியும் பகலும் நான் தேவனுடைய வார்த்தையை நான் தியானிப்பதினால நான் ஆசீர்வாதப்பட்டவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அப்பா என் கூட இருக்கிறதுனால என்னை எந்த தீங்கும் என்னை சேதப்படுத்த முடியாது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. Glory to God. ஒன்று நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த ஃபோன் வாங்குகிறோம். இந்த ஃபோன் வாங்கும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த ஃபோனுக்கு எத்தனை வருஷம் அவங்க வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த பிராண்டுடைய ஓனர் யாருன்னு நமக்கு தெரியாது, இதை விற்கிறவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஷாப்புடைய பேர், அவ்வளவுதான் தெரியும். ஆனாலும் நாம் எதை நம்புகிறோம்? அவங்க கொடுக்குற வாரண்டியை நம்புகிறோம். வீட்டுக்கு வேண்டிய எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம முதல்ல கேட்குறது, இந்த ப்ராடக்ட்டுக்கு எத்தனை வருஷங்க வாரண்டி? அவர் சொல்லுவார், அந்த ஷாப்காரர், இந்த ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 2 years வாரண்டிங்க மேடம், இந்த ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 3 வருஷம் வாரண்டி மேடம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் தெரியுமா? 3 வருஷம் வாரண்டி இருக்கிறத சூஸ் பண்ணுவோம். காரணம் என்ன? 3 வருஷம் எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. நாம் அதை நம்புகிறோம். அது மிஸ்டேக் கிடையாது. நான் கேட்குறேன், அவர் யாரு தெரியாது, அவர் செய்வாரான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆனாலும் நம்புகிறோம். ஆனால் இந்த வேத புஸ்தகம் நமக்கு ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறது. ஆனாலும் நம்முடைய மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்புறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஐயோ பாஸ்டர், நான் அதை நம்பணும்னு தான் நினைக்கிறேன், விசுவாசத்தில் தான் இருக்கிறேன், ஆனாலும் டாக்டர் சொல்றதை கேட்ட உடனே பயமா இருக்குது. ஆனாலும் சூழ்நிலைகள் இப்படி வருதே, நான் என்ன செய்ய முடியும்? Glory to God. பேதுரு தண்ணீரில் நடந்தான் அப்படின்ற செய்தி கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஆண்டவருக்கு பக்கத்தில் வந்துட்டாரு. என்ன நடந்துச்சு? சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிச்சாரு. அந்த காற்றையும் கடலையும் பார்க்க ஆரம்பிச்சாரு. உள்ளுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிச்சு. தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் அவரை தூக்கினதுக்கு அப்புறம், நல்ல வேலை பேதுரு, நான் பக்கத்தில் இருந்தேன்ப்பா, இல்லைன்னா நீ என்ன ஆயிருப்ப அப்படி கேட்கல. ஏன் பயப்பட்டாய்? எங்கே போனது விசுவாசம்? ஹல்லேலூயா.
இன்றைக்கும் ஆண்டவர் அதே கேள்வியை தாங்க உங்களை பார்த்து கேட்கிறாரு. எங்கே உன் விசுவாசம்? ஏன் பயப்படுற? சூழ்நிலை கண்டு ஏன் பயப்படணும்? நான் உன் கூட இருக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை இந்த வேதாகமத்தின் மேலையும் அவருடைய வாக்குத்தத்தங்களின் மேலும் முழுமையாக வைத்து ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போனாலும் நீ பயப்படாத, என்னுடைய கோலும் என்னுடைய தடியும் உன்னை தேற்றும், உன்னை வழி நடத்துகிறதா இருக்கிறது. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க சூழ்நிலைகளை ஆண்டவரால் மாற்றுவது லகுவான காரியம். ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் நம்மை பார்த்து கேட்கிறது, நீ என்னை விசுவாசிக்கிறாயா? இதை செய்யக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. நாம தேவனை விசுவாசிப்போம் என்றால், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து என்னால் உங்களை தூக்கி எடுக்க முடியும். ஆனா ஒண்ணே ஒன்று, பயப்படாதிருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, சூழ்நிலைகளை கண்டு தயவு செய்து அஞ்ச வேண்டாம். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது என்பதை மட்டும் நினைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோகத்தின் தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீங்களே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆதியும் அந்தமுமானவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த ஜபத்தை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மனித பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜபங்களும் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென்.